அல்லாஹு தஆலா ஜும்மாவை குறித்து குர்ஆனில் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். ஜும்மாவுடைய நாளில் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் ஜும்மாவுக்கு விரைந்து வாருங்கள். வதருல் பை', வியாபாரத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறோம். வியாபாரத்தை விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுனால பாங்கு சொல்லப்பட்ட பிறகு வியாபாரம் செய்கிறது அது ஹராமு, கூடாது, அந்த வியாபாரம் செல்லாது என்று ஷரியத்து சொல்லுகிறது. வியாபாரம் கூடாது, தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறது வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல, பொருள் வாங்கக்கூடியவர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். பாங்கு சொல்லப்பட்ட பிறகு விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது அப்படிங்கிறத நாம விளங்கிக்கணும். ஜும்மாவில் இன்னைக்கு 2 பாங்கு சொல்லப்படுது. இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட பாங்கு அப்படிங்கிறது 2வது சொல்லப்படக்கூடிய பாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாங்கிற்கு பிறகு வியாபாரம் செய்யறது கூடாது அப்படிங்குவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அந்த பாங்கு தான் நடைமுறையில் இருந்துச்சு. சில இமாம்கள், குறிப்பாக ஹனஃபி மதுஹபை சார்ந்த இமாம், 1வது பாங்கு அப்படிங்கிறது தான் சரியான பொருள். அதாவது 1வது பாங்கு சொல்லப்பட்டதிலிருந்தே வியாபாரம் செய்வது கூடாது அப்படின்னு அவங்க